ஏய் ஏடி ஏய் செல்லம் ஏய் டாலு ஏம்மா என்ன பார்க்க மாட்டேக்கா? ஐயோ அவர் வந்துட்டாரா? நான் அழும்போது அவர் பார்த்துடக்கூடாது, கண்ணை தொடச்சிட்டு திரும்பணும். இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சாரிங்க நீங்கள் வந்தது கவனிக்கல. நானும் 2-3 நாளாக உன்னை வாட்ச் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். உன் முகமே சரியில்லை. உனக்கு இந்த வீட்டில் எது பிரச்சனையா? இந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னால் தானே தெரியும் எனக்கு. சொல்லு. இங்கே அது வந்து நீ இப்போ அங்கே வந்த அவளுக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனைப்பா இருக்க போகுது? இந்த வீட்டில் அவளுக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாமே நான் தான் நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கேன்ல அவளை. உனக்கு என்னடா கவலை? ஏன் மருமகளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதாடா? வந்துட்டான், என்ன பிரச்சனை ஏழு பிரச்சனை. இல்லைம்மா 2 நாளாக மூஞ்சே சரியில்லையம்மா, தான் கேட்டேன். மித்தபடி அவளுக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனைமா இருக்க போகுது? நீங்கள் இருக்கீங்க, நல்லா பார்த்துக்கிடுவீங்க, உங்களுக்கு ஒரே மருமக. ஆமாடா, எனக்கு இதை விட்டு வேற என்ன வேலை? இவளை தான் ஃபுல் டைமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வீட்டில். சரியா? நீ எதை பற்றியுமே ஒரி பண்ணாமல் உன் வேலையை மட்டும் நீ கரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இரு. இந்த இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? அப்படியாம்மா? சரிம்மா. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? டின்னர் எல்லாம் ரெடியாக இருக்குது. உன் பொண்டாட்டி தான் உனக்கு பிடிச்சதா பார்த்து சமைச்சு வச்சிருக்காவா? சாப்பிடுவோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். மருமகள் இல்லாமல் நான் இன்னைக்கு சாப்பிட்ருக்கேன். சரி வா வள்ளி, போகலாம். நம்ம வாங்கம்மா போவோம். வள்ளி எங்கடி போகிற? என்னங்க அப்படி சாப்பிட போகிற நேரத்தில் சேலையை இப்படி செலுத்திட்டு இருக்கீங்க? அப்படி லைட்டாக சாப்பிட்டேன்னா ரொம்ப சாப்பிட்றாத, லைட்டாக சாப்பிட்டு எனக்கும் கொஞ்சமாக வை. சரியா? எதுக்குங்க? அது சர்ப்ரைஸ். இல்லைங்க, சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறீங்க? பார்க்க தானே போகிறவங்க சர்ப்ரைஸை. சரி, இப்போ போமா சாப்பிட வாங்க. கார்த்திக் நல்லா சாப்பிட்டுப்பா, இன்னும் தட்டு குறையா இருக்கு. வள்ளி அவளுக்கு நிறைய வை. இன்னொன்னும்மா, எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ப்ராப்ளமாக இருக்குது. லைட்டாக சாப்பிட்லான்னு இருக்கேன் இன்னைக்கு. அதனால எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், லைட்டாக இதுவே போதுமா? நீங்கள் இதை அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் காரம் எல்லாத்துலேயும் கம்மியாக போட்டிருப்பாங்களாங்க, இப்போ நல்லா சாப்பிட்டுக்கலாம்ல? அதெல்லாம் வேண்டாம்மா, போதும், இதுவே போதும், என்ஃப். இது என்னது? சைத்து, நீ என்ன இப்படி உப்பா இருக்கு? இந்த சாப்பாடுக்கு ஆவும் ஐயா ஊண்டு கிடைக்கியா நீங்க? நாண்டி, என்ன நாண்டி, நல்லா தானே இருக்கு நாண்டி. எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? உனக்குலாம் ஒரு காஃபி கூட போட தெரியாது, நீ என்ன இந்த சமையலை குறை சொல்கிற? ஆமாம், எனக்கு காப்பி போட தெரியாதுன்ட்டு நீ பாட்டியோ? என் புருஷனுக்குலாம் நான் சமைச்சது தான்டா பிடிக்கும். வந்துட்டான், பொண்டாட்டிக்கு எப்போவாது சிங்கி அடிச்சுட்டே அலைவான். எங்க பிடிக்கலன்னா சாப்பிடாம வச்சிட வேண்டியதானுங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி வள்ளி, போதும், நம்ம ரூமுக்கு போமா? நாண்டி, என்னடி நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்ட்டு இருக்க? நாங்களாம் சாப்பிட்ற மனுஷங்களா தெரியலையே உனக்கு? நீங்கள் மனுஷங்களா இருந்தாலும் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டீங்களே, அதான் தெரியலை எனக்கு. அதான் சந்தேகமாக இருக்குது. சரி, நீ நல்லா யோசிச்சு பாரு, நாங்கள் கிளம்புதோம். ஏம்மா அவள் தான் போயிட்டால, 2 லாலிபப் எனக்கு எடுத்து வை, நல்லா இருக்கிறதுக்கா. அம்மா அவள் முறைய பற்றியா எப்படி வச்சுருத்தி சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஆமாட்டி, ஏட்டி அந்த பாயசத்தை கொஞ்சம் ஊற்று. எதுமா, பால் பாயசமா? ஆமாட்டி, பால் பாயசமே தான். மக்களே, நம்ம சேனலில் 2 நிமிஷம் 3 நிமிஷம்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் லென்த் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸ் வந்து. அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம டெய்லி பார்ப்போம்.